தெரியலப்பா. அம்மா, என்ன பார்த்து சொல்லுங்க. நான் உங்க மகன் இல்ல, நான் குருட இல்லைன்னு உங்களை நம்ப வைக்கிறேன்னு பதிலுக்கு வேலைக்காரி தான் நீங்க என்ன நம்ப வைக்கிறீங்களா? இல்ல உங்க மகனா இருக்கிறதுக்கு எனக்கு யோகிதை இல்லையா? அப்புறம் ஏமா இன்னும் மறைக்கிறீங்க? அம்மான்னு வாய் விட்டு கூப்பிட முடியாத நிலைமையில் இருக்கனே, இந்த சித்திரவதை இன்னும் எத்தனை நாள் மன தாங்கிறது? ராஜா, நீ என் பிள்ளைங்கிற உண்மை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா உன்னை தெருவுக்கு அனுப்ப ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குப்பா. பரவாயில்லம்மா, எனக்கு இந்த பங்களா வேணா பகட்டான வாழ்க்கை வேண்டாம். என் தாயோட பிளாட்ஃபார்ம்ல இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தாம்மா. அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா ராஜா? இருந்தும் நாயும் தயங்குறேன் தெரியுமா? இந்த உண்மை ரேகாவுக்கு தெரிஞ்சா நான் ரேகாவுக்கு சித்தி, நீ சித்தியோட புள்ள. உங்க அப்பா உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல, தான் ஒரு அனாதைங்கிற எண்ணம் அந்த பிஞ்சு மனசுல ஏற்பட்டுட்டா? அம்மா, நம்ம ரேகா அப்படி நினைக்காது. அவ அப்படி நினைக்கலனாலும் நினைக்க வச்சிடுவாங்கப்பா. அதனால ரேகாவுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்குமாவது நாம இப்படிதான்ப்பா இருந்தாகணும். அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்ன போலதான் ராஜா நானும் துடிக்கிறேன். ஆனா விதி நம்மள பிரிச்சு வைக்கும் போது நாம என்னப்பா செய்ய முடியும்? என்னங்க என்ன? உங்களுக்கு போன் வந்திருக்கு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் ஒன்னும் அலட்சியமா இல்ல. கொலைகாரனை கண்டுபிடிக்க தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க முயற்சி செய்யலன்னு நான் சொல்லல. அந்த ராஜா பைய உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் வாங்குன்னு வாங்குனீங்கன்னா எல்லா ரகசியமும் வெளியே வந்துடும். அதுதான் கடைசி வழினா அதை செய்யறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். ஓகே, வச்சிருங்க. மிஸ்டர் குமார், வாங்க. மிஸ்டர் ராஜா, வாங்க, உள்ள வாங்க. பார்த்து வாங்க. ப்ளீஸ் டவுன். தேங்க்யூ. என்ன திடீர் விஜயம்? ஒண்ணு இல்ல, உங்களுக்கும் ரேகாவுக்கும் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இவர் நினைக்கிறாரு. ஓஹோ, என்ன திசை திருப்ப இப்படி ஒரு முயற்சியா? மிஸ் ராஜா, கல்யாணம் கூட ஒரு வகையில லஞ்சம்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரிஷிகுமார், ப்ளீஸ். லஞ்சம் கொடுத்து உங்ககிட்ட தப்பிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இன்ஸ்பெக்டர் தேடி ஒரு குற்றவாளியை நான் வரல, கடமையை செய்யறதுக்கு ஒரு அண்ணனா தான் வந்திருக்கேன். எனக்கு கூட கடமை இருக்கு மிஸ்டர் ராஜா. நான் எடுத்த முதல் கேஸையே முடிக்காம என்னால கல்யாணத்தை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? கல்யாணம் வேற, கடமை வேற. தயவு செஞ்சு ரெண்டையும் ஒண்ணாக்க வேண்டாம். மிஸ்டர் குமார், நான் வேணா ஒரு ப்ராமிஸ் பண்றேன். உறவை காரணமா காட்டி உங்ககிட்ட தப்பிக்க நான் முயற்சி பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையான குற்றவாளி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இல்லன்னா நானே உங்ககிட்ட சரண் அடைகிறேன். மிஸ்டர் குமார், ரேகாவோட சந்தோஷத்துக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம். இதுக்கு மேல நீங்க தயங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் நீங்க உங்க அப்பாவை போலவே கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா காப்பாத்துவேன். தேங்க்யூ வெரி மச். போயிட்டு வரேன். சாரி. தேங்க்யூ. நான் அமர் பேசுறேன். என்ன விஷயம்? மீனம்பாக்கம் பழைய ஜமீன் பங்களால என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. அடைச்சு வச்சிருக்காங்களா? எதுக்கு? என்ன வெளியே விட்டா விக்ரம கொலை பண்ணது யாரு நான் சொல்லிடுவேன்ல, அதனால என்ன இங்க வச்சிருக்காங்க. விக்ரம கொலை செஞ்சது யாரு? ஹலோ அமர், அமர். மாமா, நீங்க முதல்ல போங்க.
நீ முதல்ல வா மாப்பிள, வா. குங்குமம் குடியா? காமாட்சி, இன்ஸ்பெக்டர் உடையில வந்துட்டாரு. என்னங்க எங்க போறீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நில்லுங்க. நீங்க விரும்பின பொண்ணு நீங்களே வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? காரணத்தை சொல்லிட்டாகணுமா? சொன்னதானே தெரியும். எவனையோ ஒருத்தரை நம்பி மோசமானவளை கருவை கலைச்சு என் தலையில கட்ட பார்க்கலாம் அந்த ராஜா. குமார், இப்போ உனக்கு கண்ணு தெரியாதுங்கிறியா? நீ குருட இல்ல நிரூபிக்கத்தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச ரேகா மேல வீண் பழிய சுமத்தின. ஸ்டேஷன் போலாமா? ஏதோ புத்திசாலித்தனமா நீ என்ன பிடிச்சிட்டத நினைக்க வேண்டாம். நான் குருட இல்லதான், அதுக்காக நான் குற்றவாளி ஆயிட முடியாது. உண்மையான குற்றவாளி யாரும் தெரிஞ்ச அமர மேல பூட்டி வச்சிருக்கேன். குமார், உன்னை அடிக்க வந்ததுக்கு I'm sorry. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள ரேகா கழுத்துல தாலியை கட்டிட்டு பிளீஸ். அதுக்கப்புறம் அமர நானே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்க வாக்குப்படியே ஒண்ணு குற்றவாளியை நீங்க ஒப்படைச்சாகணும், இல்ல நீங்களே சரண்டர் ஆகணும். அதுதான் கண்டிஷன். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். வா. இங்க வந்து பாரு, யார் தப்பிச்சு போறாங்கன்னு. யார் போனது? அமர் கூட பூட்டி வச்சிருந்த ராமர் சக்கரவர்த்தி கூட தப்பிச்சு போறான். தொடர்ந்து நீ சொல்ற கட்டுக்கதைகளை என்னால் நம்ப முடியாது. உன் பொறுப்புல இருந்த அமர் கொலை செய்யப்பட்டிருக்கான். சோ நான் உன்னை கைது செய்யறேன். குமார், நான் சொல்றது கேளு. வா போலாம். குமார், வா போலாம். அமர்.